திமுகவை வீழ்த்த விஜயின் வியூகம் என்ன? தனியாக நின்றால் விஜயால் திமுகவை வீழ்த்த முடியுமா என்று தமிழிசை விஜய்க்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன், வணக்கம். வணக்கம். ஏறத்தாழ ஒரு அழைப்பு போல விடுத்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். விஜய் தனியா நின்னா எப்படி ஜெயிக்க முடியும்? திமுகவை வீழ்த்தணும்னா கூட்டணி அவசியம், இதுல கொள்கை எல்லாம் பார்க்க கூடாது, கொள்கை வேறு, தேர்தல் கூட்டணி என்பது வேறு என்பதாக ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கி இருக்கிறார், வலியுறுத்தி இருக்கிறார். என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க? நிச்சயமாக இது ஏறக்குறைய விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு தான். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர், பாஜகவின் ஆட்சியோடு 2 மாநிலங்களில் ஆளுநராக இருந்தவர். சோ அவர் சொல்வது என்பது ஏறக்குறைய பாஜக அணிக்கு வர வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு தான். பட் அவர் சொல்லக்கூடிய இந்த இடத்துல முரண் இருக்கிறது. கொள்கை வேறு, தேர்தல் வேறு என்பது ஒரு சந்தர்ப்பவாதம். அந்த சந்தர்ப்பவாத அரசியலுக்குள் விஜய் சிக்கிக் கொள்ள மாட்டார். அவர் தன்னுடைய அரசியல் கட்சியை அறிவிக்கிற பொழுது அவர் 2 விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். தன்னோட அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், கொள்கை எதிரி பாஜக என்று அறிவித்திருந்தார். அப்ப ஏறக்குறைய பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எண்ணிக்கையில் ஜெயிக்க வேண்டும், அதற்கு யாரோடு வேண்டுமானாலும் கைகோர்க்கலாம் என்கிற இடம் நோக்கி பாஜக நகர்கிறது. அந்த இடத்துக்கு விஜய் நகர்வாரா என்பது கேள்விக்குரிய, நகரவும் மாட்டார் என்பதைத்தான் தொடர்ந்து நமக்கு வெளிக்காட்டி வருகிறார். அது சிபிஐ விசாரணை. அந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க தமிழிசை சவுந்தரராஜன். 67ல ராஜாஜியோட அண்ணா ஏன் கைகோர்த்தார்? காங்கிரஸை வீழ்த்துவதற்கு அது தேவையாக இருந்தது, அந்த கூட்டணி அவசியமாக இருந்தது. அந்த மாதிரி அண்ணா வழியில யோசிக்கணும் விஜய், அதான் என்னுடைய அறிவுறுத்தலா இருக்கும் அவருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, நிச்சயமா அவர் சொல்லக்கூடிய முன்னுதாரணம் சிறந்ததுதான். பட் அண்ணா அவர்கள் காங்கிரஸை அகற்ற வேண்டும் என்று அந்த கைகோர்த்தார். ஆனா இங்க விஜய் திமுகவை அகற்ற வேண்டும் என்பதற்காக மட்டுமே அரசியலுக்கு வரல, தான் முதல்வராகணும் என்பதற்காகவும் ஒரு உட்பொருள் இருக்குல்ல. விஜய் தான் திரைத்துறையின் உச்சத்திலிருந்து வந்திருக்கிறார் என்றால் அவருக்கும் திமுகவுக்கும் பர்சனல் பகையோட வரலையே, திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவதுதான் லட்சியம்னு வரலையே. அவர் தான் முதல்வராகணும், திமுகவுக்கும் தனக்கு தான் போட்டி என்று தொடர்ந்து கூறுகிறார். அது எல்லாமே பின்கருத்து என்ன, அவர் சொல்ல வர இன்னொரு பாயிண்ட் என்ன, மிக முக்கியமா தான் முதல்வர் வேட்பாளர். இங்கு என்டிஏ கூட்டணியில முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டார். இன்னொன்று, அங்கு கூட்டணிக்கு ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்றும் விஜய் அறிவித்திருக்கிறார். பல முரண்கள் இருக்குல்ல. இவங்க அழைத்து விட்டார்கள் என்பதற்காகவே விஜய் இந்த அழைப்பை நிச்சயமாக இதை பொருட்படுத்த மாட்டார், அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டார். பாஜகவுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, விஜய் வந்தால் இந்த ஆட்சியை அகற்றலாம், அது ஒரு பொது கருத்து. அப்படின்னா சீமானும் தான் அதே கருத்தோடு தான் இருக்கிறார், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று. பட் அதை விடுத்து விஜயை பாத்தீங்கன்னா விஜய் முதல்வராகணும் என்றுதான் களத்துக்கு வந்திருக்கிறார். அவர் திமுகவை வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்துவதற்காகவே கட்சி ஆரம்பித்தார் என்பது அல்ல. அவர் முதல்வராகணும் என்கிற கனவோடும் ஆசையோடும் லட்சியத்தோடும் வந்திருக்கிறார். அதன் வழியாக மக்களுக்கு செய்ய வேண்டும், ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாரே ஒழிய திமுகவை வீழ்த்துவதற்காக இவர்களோடு போய்விட்டார் என்றால் தேமுதிகவோட நிலைமை என்னானது? 2011 அதிமுக கூட்டணியில போனாங்க, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற புள்ளினே அதை வைத்துக் கொண்டால் கூட எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வர முடிந்த தேமுதிகவால் அதற்கு பின்பு அரசியல் இருப்பு என்னானது? இங்க தனித்தன்மை என்பது திமுகவுக்கு மாற்றாக விஜய் தன்னை முன்னிலைப்படுத்துகிற வரைக்கும் தான் அவரால் அந்த தன்மையில நிலைத்து நிற்க முடியும். இன்னொன்று, அதிமுக கடுமையான விமர்சனங்களை விஜய் மீது வீச ஆரம்பித்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி கடைக்கோடி கழக பேச்சாளர்கள் வரை விமர்சனம் முன்வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை கூறியிருக்கிறாங்கிற அளவோடு மட்டும்தான் இதை பொருத்தி பார்க்க முடியும்னு பாக்குறேன். நன்றி திரு சுவாமிநாதன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். வணக்கம். கொள்கை எதிரி அப்படின்னு விஜய் டிக்ளேர் பண்ணாரு பாஜகவை. இப்ப பாஜகவினுடைய முக்கிய முகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும், விஜய் அப்படி யோசிக்கணும், ராஜாஜியோட அண்ணா ஏன் கைகோத்தாங்க அந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? முதல்ல அந்த 67 சூழலையும் இப்ப இருக்கிற சூழலையும் ஒப்பிடுறதே ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன். 67 சூழல் என்டையர்லி வித்தியாசமான சூழல். காங்கிரஸ் ஆட்சியில இந்திய எதிர்ப்பு போராட்டம், அரிசி பிரச்சனை போன்ற பல விஷயங்கள், எவ்வளவு உயிர்கள் மொழிக்காக போராடி இறந்து போனாங்க, இறந்து போனது அதெல்லாம் கணக்கில் எடுத்துட்டுதான் அந்த நேரத்துல ராஜாஜி எல்லாம் ஒன்றுபட்டாங்க, காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தியே தீரணும்னாங்க. இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சியை வீழ்த்தியே தீரணும் அப்படின்னு தமிழக மக்கள் கொந்தளிக்கிறாங்கன்னா அது மாதிரி நமக்கு எதுவும் தெரியல. ஆனா தமிழக மக்கள் திமுக மேல அதிருப்தியா இருக்காங்கன்னா அதுக்கு அதிருப்தியா இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆன்டி இன்குபன்சியும் இருக்கு, திமுகவுக்கு ஆதரவா ப்ரோ இன்குபன்சியும் இருக்கு. அதனால விஜய் வந்தாதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற அந்த பாயிண்ட். தமிழிசை இது முதல் தடவை கிடையாது, இது பல தடவை இந்த அழைப்பு அவங்க விடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் கொள்கை எதிரின்னு ஒரு எதிரியை சொன்ன பிறகு அந்த கொள்கை எதிரியை தங்களுடைய அணிக்கு வரணும்னு திருப்பி கூப்பிடுற ஒரு விஷயம் இது அரசியல் நாகரிகத்தோட ஒத்து வர ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். விஜயே பாஜக அதிமுக கூட்டணிக்கு போனார்னா அதோடைய விஷயம் வேற. ஆனா இவங்களே வருந்தி உங்களால வீழ்த்த முடியாதுன்னு அவர் சொல்றாரு, என்னால வீழ்த்த முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்களுடைய பயம் என்னவா இருக்குன்னா, அதிமுக பாஜக கூட்டணியுடைய பயம் என்னவா இருக்குன்னா,
அதிமுக இருக்கிற இடத்துல பைபோலார் பாலிட்டிக்ஸ்ல திமுக அதிமுக இருந்த இடத்துல அதிமுக அகற்றி விட்டு அந்த இடத்துல விஜய் வந்துட்டாருன்னா அது பாஜகவுக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த நிலைமை வந்துட போறதே அவங்க யோசிக்கிறாங்க. அதே சமயம் விஜயை பொறுத்த மட்டும் விஜய் அதிமுகவினாலும் தாக்கப்படுகிறாருன்னு பார்க்கணும் நம்ம. ஸோ பாஜக கூட்டணியில் இருக்க அதிமுகவும் விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயும் பாசித பாஜக போன்ற பல விஷயங்கள் சொல்றாரு. இப்போ சிபிஐ என்கொயரிக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு அவர் அதிமுக அட்டாக் அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இது தமிழிசையுடைய அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட ஆசையா இருக்கலாமே தவிர நீங்க விஜய்க்கு இது நோக்கமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. விஜய் திமுகவை தோக்கடிக்கணும்ன்றது அவருடைய நோக்கம். திமுகவை தனித்தே தோக்கடிக்கணும் அவர் நினைக்கிறாரு. அது முடியுமா முடியாதுன்றது எலெக்ஷன் தான் சொல்ல முடியும். அதனால அதிமுகவுக்கு தமிழிசையோட அழைப்புக்கு அதிமுக உடன்படுதானே அதுவும் தெரியாது. ஸோ இந்த சூழல்ல தமிழிசையோட அழைப்பு அவரோட அழைப்பா தான் பார்க்கணுமே தவிர கட்சியோட அழைப்பா பார்க்க முடியாது என்பது என் கருத்து. விஜயை பொறுத்த மட்டும் அவர் தனித்தே களம் காணுவார் என்பது என்றுதான் நான் நினைக்கிறேன். நன்றி திரு பிரியன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.